ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு தைப்பொங்கல், அதனால எல்லாருக்கும் இனிய தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள். நம்ம பொங்கல் எப்படி செய்யறோன்றதான் பார்க்க போறோம். இருக்கிற எல்லா காயையும் ஃபர்ஸ்ட் கட் பண்ணி அலசி எடுத்து வச்சுக்கலாம். அப்புறமா அடுப்பு பற்ற வச்சு பால் ஊற்றி பால் பொங்கணுன்னு அரிசி ஊற வச்சிருக்க தண்ணியும் ஊற்றி பொங்கணுன்னு அரிசி போட்டுக்கலாம். காய் தொட்டுக்க எல்லா காயும் இருக்கிற எல்லா காயும் சேர்த்து கூட்டு மாதிரி பண்ணுறது தான் பொங்கலுக்கு நம்ம தொட்டுக்க செய்கிறோம். சைடில் காயை வேக வச்சுக்கலாம். பால் பொங்கி தண்ணி பொங்கினோடனே நம்ம அரிசி போட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம். அதுவும் பொங்கின உடனே நம்ம ஒரு கல் உப்பு போட்டுக்கலாம். அது இனிப்பு ஒன்று தூக்கி கொடுக்கும். அப்புறமா காய் வெந்தோடனே காயையும் தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். பொங்கல் நல்லா சாப்பாடு வெந்து வந்தோடனே நம்ம வெல்லம் போட்டு கலரி விட்டுக்கலாம். காய் வெந்தோடனே நம்ம எடுத்து வச்சுட்டு நம்ம வெண்பொங்கலுக்கு அதுக்கும் பால் வச்சு பொங்கினோடனே நம்ம அரிசி ஊற வச்சிருக்க தண்ணியை ஊற்றி அதுவும் பொங்கினோடனே அரிசி போட்டுக்கலாம். இப்போ பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. சக்கரை பொங்கல். வெண்பொங்கலுக்கும் அரிசி போட்டாச்சு. இப்போ பொங்கலுக்கு தாளிச்சிக்கலாம். நெய் ஊற்றி முந்திரி திராட்சை போட்டு நல்லா பொரிஞ்சோடனே எடுத்து கொட்டி கலரி விட்டுக்கலாம். இதில் ஏலக்காய் 2 இடித்து சேர்த்துக்கலாம். இப்போ வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. காய்க்கு கொஞ்சோண்டு கடுகு தாளித்து எடுத்து வச்சுக்கலாம். இப்போ காய் வெந்தோடனே அதில் மிளகாத்தூள் 1 டீஸ்பூன் போட்டுட்டு வெறும் மிளகாத்தூளும் கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டு கலந்துக்கிட்டு அது நல்லா கொதிச்சு திக்காக வந்தோடனே இறக்கிக்கலாம். அதில் வெல்லம் கொஞ்சம் போட்டுக்கிட்டு நல்லா இருக்கும். காய் ரெடி ஆனோடனே வெண்பொங்கலும் ரெடி ஆயிடுச்சு. நல்லா சாப்பாடு வெந்தோடனே இப்போ காயில் நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். அப்புறமா பரங்கிக்காயை அதையும் வேக வச்சு தாளிச்சிக்கலாம். இப்போ ஏலக்காய் போட்டாச்சு, பரங்கிக்காயும் தாளிச்சாச்சு. வெண்பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், நம்ம சாமி கும்பிட்டாச்சு. சாமி கும்பிட்டுட்டு காக்காவுக்கு வச்சாச்சு, சூரியனுக்கு படைச்சிட்டு. நீங்களும் உங்கள் ஊரில் பொங்கல் எப்படி ரெடி பண்ணுவீங்கன்னு சொல்லுங்கள். எங்கள் பொங்கலில் என்ன ஸ்பெஷாலிட்டினா நாங்கள் கடலைப்பருப்பு ஊற வச்சு போட்டு பொங்கல் செய்வோம். டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி செய்வீங்க, எந்த மாதிரி வித்தியாசமாக செய்வீங்கன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே இருக்க பெல் ஐக்கனை ஆல்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நாளைக்கு மாட்டுப் பொங்கல். அதுக்கும் இனிய மாட்டுப் பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ.